ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவரை ஆராதிக்கவும், அவருடைய வசனத்தை நாம் யாவரும் இணைந்து தியானிக்கவும் தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக ஜீசஸ் பெய்ட் இட் ஆல் என்ற தலைப்பிலே 2 வாரங்கள் நாம் தியானித்து வருகிறோம். முதல் வாரத்திலே நாம் என்ன பார்த்தோம்? பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 16வது வசனத்திலே 3 பாவங்களை குறித்து யோவான் எழுதுகிறார். அந்த 3 பாவங்கள் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களுக்கும் அது சோர்ஸாக இருக்கிறது. என்னென்ன பாவம் பார்த்தோம்? சரி, மாமிசத்தின் நிச்சை, கண்ணின் நிச்சை, ஜீவனிடத்திலே பெருமை. இந்த 3 பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே கைகளிலும் கால்களிலும் அதை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினாலே அதை மூடி நமக்காக பாவத்திலிருந்து மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் கனத்தையும் தந்திருக்கிறார். 2வதாக தீர்க்காயுசை கட்டளையிட்டிருக்கிறார். 3வது சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி சென்ற வாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபங்களுக்காக மரித்தார். அவர் தன்னுடைய தலையின் மீது முள் கிரீடத்தை, சித்திம் என்கின்ற மரத்தினாலே செய்யப்பட்ட முள் கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபத்தை மாற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அந்த முள் கிரீடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலையின் மீது வைத்து கம்பினாலே கோலினாலே அடித்தார்களாம். அப்போது 4 முள்கள் தலைக்குள்ளாக பாய்ந்து சென்று இரத்தம் வந்தது என்று சொல்லி, அந்த இரத்தத்தினாலே முதல் பகுதி ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 முதல் பகுதியினான சாபத்தை அவர் முறித்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அதனுடைய 2வது பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். பின்பு கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியாகிய ஏவாளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று போதும் புசித்தபடியினாலே 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை 19வது வசனத்தை வாசிப்போம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி இந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றினார் என்று சொல்லி நீங்களும் நானும் தியானிக்க போகின்றோம். மண் என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே ஏஃபேர், APHER அல்லது PHAR என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ராங் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா H6083 என்று சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் என்னது? ஏஃபார். என்னது? ஏஃபார். இந்த ஏஃபார் என்கின்ற வார்த்தைக்கு NIV பைபிளில் ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் என்று சொல்லி. ஆனால் தமிழில் அநேக விதமான வார்த்தைகள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன வார்த்தைகள் என்று சொன்னால், முதலாவதாக மண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே தூசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே துகள்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே மணல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே புழுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாத்துக்கும் மூல பாஷையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏஃபார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். இது மண்ணினாலே மனிதன் உருவாக்கப்பட்டான் என்று சொல்லி. மனிதன் மாத்திரமே மண்ணினாலே உருவாக்கப்பட்டான்.
எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியிலே, பூமி என்று சொன்னால் எர்த், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆடாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எபிரேய பாஷையிலே. அதற்கு H127 என்று சொல்லி அந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே இருக்கக்கூடிய மண் ஆஃபர் H6083 மனிதன் உருவாக்கப்பட்டான். அதன் பிறகு கர்த்தர் என்ன செய்கிறாரு, தன்னிடத்தில் இருந்த ஜீவனையும் சுவாசத்தையும் மனிதனுக்குள்ளாக வைத்து எதுவாக மாற்றினார்? ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்கப்பட்டது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமே. மண்ணினாலே, அங்கேயும் போட்டிருக்கு மண்ணினாலே. அப்படின்னா விலங்குகளையும் மண்ணினால தான் உருவாக்குனாரா என்று சொன்னால், அதனுடைய மூல பாஷையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆடம், ஹாடாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. H127. இது மண்ணினாலே அல்ல, இது பூமியிலே உருவாக்கப்பட்டது என்று சொல்வதற்காக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. மனிதன் மாத்திரமே ஆஃபார் என்கின்ற மண்ணினாலே, அல்லது மண்ணுன்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம், தூள் சொல்லலாம், துகள் சொல்லலாம், மணல் சொல்லலாம், புழுதி என்று சொல்லலாம். மனிதன் உருவாக்கப்பட்டு மனிதனத்தில் தேவன் என்ன வைத்தார்? தன்னுடைய ஜீவனையும் சுவாசத்தையும் வைத்து ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். அப்படி ஜீவ ஆத்மாவாக மாற்றிய மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அது என்னன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். புசிக்க வேண்டாம், சாகவே சாவாய், மரணம் உனக்கு ஏற்படும் என்று சொல்கிறார். இந்த மரணம், சாவு என்பதற்கு எபிரேய பாஷையிலே மூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. MOOTH என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது மூத். இந்த மூத் என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் அரபிக் பாஷையில் என்ன வந்திருக்கிறது? மவுத் என்று சொல்ல வந்திருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் சொல்லுவாங்க அடிக்கடி, இவர் என்ன ஆயிட்டாரு? மவுத் ஆயிட்டாருன்னு. அந்த வார்த்தை இந்த மூல பாஷையிலிருந்து மருவி வந்த பாஷை இது மவுத் என்பது. அப்போ மூத் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் செப்பரேஷன், பிரித்து எடுப்பது என்று சொல்லுது, அல்லது பிரிந்து போனது என்று சொல்லி அர்த்தம். மூத் என்பதற்கு என்ன அர்த்தம்? செப்பரேஷன், பிரிந்து விட்டது என்று சொல்லி அர்த்தம். வேதாகமத்தில் 2 விதமான மரணம் இருக்கிறது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் டெத், இன்னொன்று ஃபிசிக்கல் டெத். லூக்கா எழுதிய சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம். அதில் கெட்ட குமாரனை குறித்து சொல்லும்போது அவருடைய தகப்பனார் சொல்கிறாரு, அவன் மரித்தான் ஆனாலும் உயிர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் மரிச்சானா? மரிக்கலை. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் டெத். நீ சாப்பிடும் நாளிலே கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் உள்ள உறவு பிரிந்துவிடும். அது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே நீ மரித்து போவாய். அதுதான் ஆதியாகமம் 15:15 என்று சொல்லி நினைக்கிறேன். ஆதாம் மரித்தான். எப்போ மரித்தார்னா 930 ஆண்டுகளுக்கு பின்பு ஆதாம் மரித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 2 விதமான மரணம் அங்கே ஏற்படும். ஒன்று ஸ்பிரிச்சுவல் டெத், இன்னொன்று ஃபிசிக்கல் டெத் என்று சொல்லி ஏற்படும். இப்போ இந்த பாவம் செய்த உடனே என்னாச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் டெத் முதலாவதாக ஏற்படுகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு நீக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவனிடத்திலே கொடுக்கப்பட்ட ஜீவன் எடுக்கப்பட்டது. இந்த ஜீவனையும் சுவாசத்தையும் வைத்து அவன் என்னவாக மாறினான்? ஜீவாத்மாவாக மாறினான். அவனிடத்திலிருந்து ஜீவன் நீக்கப்பட்டதினாலே அவன் சுவாச ஆத்மாவாக மாறிவிடுகிறான். அவனிடத்தில் ஜீவன் இல்லாமல் போய்விட்டது. அந்த ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கொடுக்கும் வண்ணமாக இந்த உலகத்திலே வந்தார். அதுதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 53 2-3 வசனங்களை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து. ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறேன். நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தரும் விரும்புகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நீ பருகும் போதும் புசிக்கும் போது உனக்கு மீண்டும் என்ன வரும்? ஜீவன் வரும் என்று சொல்லி இழந்து போன அந்த ஜீவாத்மாவை மீண்டுமாக இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த காரியத்தை எப்படி இந்த மரணம் இந்த உலகத்திலே வந்தது என்று சொன்னால், யார் மூலமாக வந்துச்சு? ஆதாமினாலே வந்தது. யார் கொண்டு வந்தா? வலு சர்ப்பம் கொண்டு வந்தது, சர்ப்பமானது கொண்டு வந்தது. இப்போ அது எப்படி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரங்களை தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் முழு வேதாகமத்தையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 3 அதிகாரத்தில் தான் எல்லா சத்தியங்களும் அடங்கி இருக்கிறது. இந்த 3 அதிகாரத்தை நாம் கவனமாக எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். தியாலஜிக்கல் காலேஜில் போனீங்கன்னா இந்த 3 சாப்டரை மட்டும் 6 மாதம் எடுப்பாங்களாம். 6 மாதம் இந்த 3 சாப்டரை படிக்க வேண்டி இருக்கிறது. இந்த 3 சாப்டரை படிச்சுட்டா மற்ற எல்லா வேத புஸ்தகத்தின் சத்தியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். எங்கே ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன கண்டுபிடிக்க முடியும்? சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். எங்கே எப்படி விழுந்தேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டால் நாம் விழாமல் நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆகையினால இந்த 3 சாப்டரில் மிக அதிகமான சத்தியங்கள் இருக்குது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் போதும். தேவன் சொன்னது உண்டோ? எந்த கனியும் புசிக்க வேண்டான்னு கர்த்தர் சொன்னாரா என்று சொல்லி. இப்போ சத்ருவானவன் இந்த சர்ப்பத்தின் மூலமாக ஸ்திரீயின் இடத்துல பேசுகிறான். கேட்குற கேள்வி என்ன? ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா? ஸ்டார்ட் பண்ணுறதே எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறான்? ஒரு கேள்வியோடு கூட ஸ்டார்ட் பண்ணுறான். பல நேரங்களில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எல்லாமே ஒரு கேள்வி கூட வரும். எடுத்தோன்னே, நீங்கள் யூஸ் பண்ணும் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? ஒரு கேள்வியில் தான் ஆரம்பிப்பாங்க. உடனே நம்ம அது வரைக்கும் பல்லில் வலியே இருந்திருக்காது. நம்ம ஆமாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது, பேசாமல் எதையும் வாங்கிடுவோம். சத்ருவானவன் இப்படி தான் ஒரு கேள்வியை கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? டைரெக்டாக அவனுக்கு கேட்கணும், ஜீவ விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரான். ஆனால் கேட்கல. எப்படி கேட்குறாரு? அப்படியே சுற்றி எந்த கனியும் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ அதுக்கு ஏவல் என்ன சொன்னாங்க? வாசிப்போம் 2வது வசனத்தை. நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இப்போ இந்த அம்மா ஒரே ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? புசிக்க வேண்டாம் தான் கடவுள் சொன்னாங்க. இந்த அம்மா ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன சொல்லிட்டாங்க? தொடவும் வேண்டாம்ட்டாங்க. தொட்டாலே போச்சுட்டாங்க. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பிசாசு எப்பயுமே பொய் எப்படி சொல்லுவான்னா, 4 உண்மையோடு கூட சேர்ந்து தான் பொய் சொல்லணுமா. பொய் தனியாக சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்கிறான் சாவதில்லை. இப்போ என்ன செய்ய? தொட்டுப்பார், செத்துட்டேன்னா ஒத்துக்கிறேன். அந்த அம்மா தொட்டு பார்த்துருக்கோம், சாகலை. அப்போ இந்த கூற்றே தப்பு. அப்போ புரிந்து கொள்ளுதலை நீங்களும் நானும் சரியாக கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் சத்ருவானவன் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். கர்த்தர் சொன்னார் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. இந்த அம்மா புசிக்க வேண்டாம் என்பதை மாத்திரம் நினச்சிருந்தா போதும். அந்த அம்மா ஒரு ஆட் பண்ணிட்டாங்க. என்ன செய்யக்கூடாது? தொட வேண்டாம். இப்போ சத்ருவானன் சொல்லியிருப்பான், தொட்டுப்பாரு, கொஞ்சமாக தொட்டுப்பாரு, சாகரியான்னு பாரு. இல்லை,
இப்போ நீ சாகலை, இப்போ எடுத்து சாப்பிடு. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவர்களைப் போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா பொது மொழிபெயர்ப்பு காமன் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா தேவனை போல. நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னா ஏலோகிமை போலவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். நல்லா தெரியும் கர்த்தருக்கு நீங்கள் அவரை போல நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, இதை சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அவர் லெவலுக்கு வர்றதுக்கு அவர் விரும்பவில்லை. எப்படி ஒரு தவறான ஒரு காரியத்தை சித்தரிக்கிறான். கர்த்தர் சொன்ன காரியத்தை, கர்த்தர் எவ்வளவு அன்பாக இருக்கிற கர்த்தரை அவன் எப்படி சித்தரிக்கிறான்னா, இந்த கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீங்கள் மேலே வர்றதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் தேவனைப் போல மாறுவதை தேவன் விரும்பவில்லை. இவர்கள் தேவனைப் போல தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் தான் உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இந்த பிசாசானவன் சொல்கிறான், நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள், அது தேவனுக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் இதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். தேவனை குறித்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை சித்தரிக்கிறான். தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார் என்பதை மறக்கச் செய்து தேவன் உங்களை அவர் கீழே தள்ள விரும்புகிறார் என்று சொல்லி மிக அழகாக ஒரு பொய்யை சொல்கிறான். பொய் சொன்ன உடனே என்ன நடந்துச்சு வாசிப்போம். அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். புசித்த உடனே என்ன வந்துச்சு? செப்பரேஷன், மூத். அவர்களுக்குள்ளாக சாவு வந்தது, ஸ்பிரிச்சுவல் டெத் வந்தது. தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். இந்த சத்ருவானவனுக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளவு உயரத்தில் இருந்தேன், என்ன செஞ்சார் கடவுள்? கீழே தள்ளி விட்டார். இப்போ ஒரு மண்ணான மனிதனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைத்திருக்கிறார், தனக்கு ஈக்குவலாக அவனை வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவனை எப்படி மீண்டுமாக இழுக்க முடியும் என்று தந்திரமாக செயல்படுகிறான். பல நேரங்களில் சத்ருவானவன் இப்படி தான் செயல்படுவான், தந்திரமாக செயல்படுவான். அவன் எதை சொல்கிறான், நல்லது சொல்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் என்ன செஞ்சிட்டான்? உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஆதாமியும் ஏவாளையும் என்ன செஞ்சான்? அந்த இடத்திலிருந்து கீழே தள்ளி அவர்களை என்ன செய்து விட்டான்? சாக வைத்து விட்டான். கர்த்தரை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள். உடனே ஆண்டவராக கர்த்தர் பார்க்குறாரு, எவ்வளவு உயர்வாக இந்த மனிதனை படைத்திருந்தேன், இப்போ என்ன செஞ்சிட்டான்? அவனுடைய சொல்லை கேட்டு இதுவரைக்கும் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், தேவன் நல்லவர் என்று விசுவாசித்தார்கள். இப்போ பிசாசு என்ன சொல்கிறான்? தேவன் நல்லவர் அல்ல, அவர் உங்களை வளர விடாமல் தடுக்கிறார் என்று சொன்ன உடனே இவனுடைய வார்த்தைக்கு, சத்ருவானுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு சத்ருவானுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் அந்த பழத்தை உண்டபடினாலே அவர்களுக்கு சாவு வந்தது. இதை பார்த்த தேவனுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் நான் வச்சுருந்தேன், இந்த சத்ருவானவன் என்ன செஞ்சிட்டான்? மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கி நான் உயர்ந்த ஜீவ ஆத்மாவாக மாற்றினேன். இப்போ இவன் என்ன செஞ்சிட்டான்? மீண்டுமாக அவனை மண்ணுக்கே கொண்டு வந்து விட்டான். அதை பார்த்து தான் அந்த சர்ப்பத்திற்கு சாபம் கொடுக்குறாரு. என்னது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். யாரை சபிக்கிறாரு? இப்ப சர்ப்பத்தை. என்னன்னு சபிக்கிறாரு? மண்ணை திம்பாய். சர்ப்பம் எங்கேயாவது மண்ணு தின்னு பார்த்துருக்கீங்களா? சர்ப்பம் மண்ணு திங்குமா? தின்னா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். சர்ப்பம் என்ன தான் திங்கும்? பூச்சி, ரேட்டு, இந்த மாதிரி காரியங்களை தான் சாப்பிடும்.
மண்ணை சாப்பிடாது. அப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு? மண் என்றால் யாரை அடையாளப்படுத்துகிறது? மனிதனை அடையாளப்படுத்துகிறது. ஆஃபர், இந்த மனிதனை, மண்ணான மனிதனை நான் என்ன ஆக்கினேன்? ஜீவாத்மாவாக மாற்றினேன். நீ அவனை மறுபடியும் எங்கே கொண்டு போயிட்ட? இந்த மண்ணாக மாற்றி விட்டாய். ஆகையினாலே நீ மண்ணை திம்பாய் என்று சொன்னால் ஃபிசிக்கலாக சாப்பிட்றது கிடையாது. மனிதனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திம்பாய். அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய ஆளுமை, அவனுக்கு ஆஸ்திகள், அவனுடைய சுகம் எல்லாவற்றையும் யார் கையில் கொடுத்துட்டார்? இப்போ சத்ருவானுடைய கைகளிலே கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும், மனிதனுக்குள்ளான எல்லா காரியங்களையும் மனிதனை நீ திம்பாய். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுதந்தரித்து கொள்வாய். இந்த உலகத்தை ஆளுமை யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது? ஆதாமின் இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆளுமையை யார்கிட்ட இப்போ கொடுக்குறாரு? சர்ப்பத்தின் இடத்துல, சத்ருவானவனுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கின்றார். அதை தான் மண்ணை திம்பாய் என்று சொல்லி. அடுத்த வசனம், அதே சமயத்தில் நீ நினச்சிக்காத எப்பயும் நீ அதிகாரம் செலுத்த முடியும், ஆளுமை செய்ய முடியும்னு நினைக்காத. இதுக்கு நான் ஒரு தீர்வை நான் ஏற்படுத்துவேன். எப்படி என்று சொன்னால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் துதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி. இப்போ சர்ப்பத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் மண்ணான மனிதனை, நான் என்னுடைய ஜீவனையும் என்னுடைய சுவாசத்தையும் அவனுக்குள்ளாக வைத்து ஜீவாத்மாவாக மாற்றி அவனுக்காக எல்லாவற்றையும் படைத்து அவனை ஆளுகை செய்ய கொடுத்தேன். ஆனால் நீ செய்த வஞ்சகத்தினாலே, விஷமுள்ள வார்த்தைகளினாலே நீ என்ன செஞ்சிட்ட? அவனை மீண்டுமாக மண்ணாக மாற்றி விட்டாய். மண்ணிலே படைத்தவனை மீண்டுமாக மண்ணாக மாற்றி விட்டாய். ஆனால் இது எப்பயுமே இருக்காது. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அவர் என்ன செய்வார்? உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரம் ஒரு வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு வசனத்தை சொன்னார் என்று சொல்லி பார்த்தோம். 4வது வசனம், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் 3வது வசனத்தை பார்க்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25 வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25. ஏற்றுக்கொண்டான். போதும். இந்த வசனத்தை குறித்து அநேக விதமாக பேசியிருப்பார்கள்ல. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை யோவான் இடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும்? அதுக்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்குது. இன்னொன்று தன் தாயை என்னன்னு கூப்பிட்றாரு? ஸ்திரீயேன்னு கூப்பிட்றாரு. பொதுவாக யூத கலாச்சாரத்தில் தன்னுடைய தாயை எப்படி கூப்பிட மாட்டாங்க? ஸ்திரீயேன்னு சொல்ல மாட்டாங்க. இவர் தான் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. என்ன கட்டளை கொடுத்துருக்காரு? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு. இப்போ மரிக்கும் தருவாயில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொல்கிறாரு ஸ்திரீயே என்று சொல்கிறார். போன வாரம் பார்த்தோம், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. இந்த வசனத்தை யார்கிட்ட சொல்கிறாருன்னா, அங்கே இருந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் என்று சொல்கிறாரு. அந்த வார்த்தைகள் அவர்களோடு கூட மாத்திரமல்ல, அங்கே யாரும் இருக்கிறா? சத்ருவானவன் இருக்கிறான். சத்ருவானன்ட்ட சொல்கிறாரு, நான் யார்? தோலா புழு. நான் மரிக்கப் போகிறேன். நான் மரிக்கும்போது நான் எதை உண்டு பண்ணுவேன்? அநேக விதமான தோலா புழுக்களை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் இதோடு மரித்து விட்டேன் என்று நினைக்காத, என்னிடத்திலிருந்து அநேக தோலா புழுக்கள் வரும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு ஸ்திரீயே என்று சொல்லி. யூத ரபிகள் என்ன சொல்கிறாங்க? ஒரு பெண்ணுக்கு
கணவன் மரித்து விட்டால் அந்த பெண் யாரிடத்தில் போகணுன்னா அவனுடைய தகப்பனாரிடத்தில் போக வேண்டும். தகப்பனார் அந்த பெண்ணை பராமரித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு 30 வயதிற்கு மேற்பட்ட ஆண் மகன் இருந்தால் அவர் என்ன செய்யணும்? இந்த பெண்ணை, தாயை பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுடைய முறைமை. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்போது எத்தனை வயசு? 33 வயசு. அவருக்கு என்ன, எத்தனை பேர் சகோதரர்கள் இருந்தார்கள்? 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ முதல் சகோதரன் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து வந்தது யாக்கோபு, ஜேம்ஸ். அவருக்கும் இவருக்கும் 4 வயது டிஃப்ரென்ஸ் தான். அப்போ அவருக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் அந்த டைமில்? 29 ப்ளஸ் சம் மந்த் இருந்திருக்கும். ஆகையினால் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சீஷனிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. எது வரைக்கும்? இந்த 6 மாதம் அல்லது சில மாதங்களுக்கு இந்த தன்னுடைய தாயை யோவானிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த யாக்கோபு 30 வயது ஆகிட்டா இந்த அம்மா யாருக்கு கூட போயிடணும்? யாக்கோபு கூட போய்விட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அவர் அதிகமாக சொல்லலை. அவருடைய பிறப்பின் மகத்துவத்தை, அந்த நடந்த சம்பவங்களை குறித்து சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? யோவான் இடத்துல கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உலக பிரகாரமாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே என்கின்றார். நம்ம பார்த்தோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். போதும். அப்போ அங்கே ஒரு ஸ்திரீ சொன்னாங்க இல்லையா? அந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் இந்த ஸ்திரீ என்று சொல்லி பிசாசுக்கு சொல்கிறாரு. இதே ஸ்திரீ என்று சொல்லி கானா ஊர் கல்யாணத்துலேயும் சொல்கிறாரு, ஸ்திரீயே எனக்கும் என்ன என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் சத்துருவானவனுக்கு நினைவூட்டுகிறார். என்ன சொல்கிறாரு? இது ஸ்திரீ. அங்கே நான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னேன் இல்லையா? கர்த்தராக இருக்கக்கூடிய நான் சொன்னேன், உனக்கும் இந்த ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்திரீ யார் தான்? இந்த ஸ்திரீ. பொதுவாக பெண்களுக்கு வித்து இருக்காது, ஆண்களுக்கு தான் வித்து இருக்கும். பெண்களுக்கு எக் தான் இருக்கும். ஆனால் ஆண் துணை இல்லாமல் பிறந்த ஒரே ஆள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார். 2வது ஆதாம் பெண்ணினாலே, ஸ்திரீயின் வித்தினாலே உருவாக்கப்பட்டவர். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஸ்திரீயே இதோ உன் மகன். அதில் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னால், நீங்கள் பிசாசை பார்த்து சொல்கிறாரு, நீ நினச்சிட்டு இருக்கிற நான் ஸ்திரீனுடைய வித்து, நான் இப்போ மறிக்க போகிறேன்னு நீ நினச்சிட்டு இருக்க. என்னுடைய வித்து இதோட முடிய போகிறதில்ல. இந்த ஸ்திரீயின் வித்து மீண்டுமாக மல்டிப்ளை ஆக போகுது. யாராக? யோவானாக மாறப்போகிறது. 10 சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க இல்லையா? அவங்க திரும்பி வருவாங்க. அவங்களும் யார் தான்? இந்த ஸ்திரீயின் வித்து தான். இந்த சீஷர்கள் மாத்திரமல்ல, 120 பேர் இருக்காங்க. அந்த 120 பேரும் யார் தான்? இந்த ஸ்திரீயின் வித்து தான். இந்த 120 பேர் மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாக நான் திருச்சபையை ஸ்தாபிப்பேன். அவர்களும் யாரு? ஸ்திரீயின் வித்து. அவர்கள் மாத்திரமல்ல, 2024ஆம் ஆண்டு SCFC திருச்சபையை நான் உண்டு பண்ணுவேன். அவர்களும் யாரு? ஸ்திரீயின் வித்து. ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிற யாவரும் அந்த ஸ்திரீயின் வித்து. அதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக யோவானை பார்த்து சொல்கிறார், அவள் உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி. சத்ருவானவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுறாரு. என்னோடு கூட இந்த வித்து முடியவில்லை, நான் தோலாவாக மாறி அநேக தோலா புழுக்களை நான் உண்டு பண்ணுகிறேன். தோலா புழுக்கள் எல்லாரும் யாரு? இந்த ஸ்திரீனுடைய வித்தாக இருக்கிறார்கள். யோவான் திருச்சபைக்கு அடையாளமாக, சீஷர்களுக்கு அடையாளமாக, விசுவாசிகளுக்கு அடையாளமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நீ என்ன செய்வ? இவர்கள் எல்லோரும் ஸ்திரீயின் வித்து. இந்த ஸ்திரீயின் வித்து நசுக்கியிருக்கிறேன். உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இந்த
புழுக்கள், தோளா புழுக்கள், என்னுடைய சீஷர்கள், என்னுடைய திருச்சபை மீதி இருக்கக்கூடிய உன்னுடைய அதிகாரங்களையும் மீதி இருக்கக்கூடிய உன்னுடைய ஆளுகையும் அவர்கள் பறித்து கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள். எதையெல்லாம் இந்த மனித குலம் இழந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் திருச்சபையாகிய என்னுடைய தோளா புழுக்கள் வந்து முழுமையாக அவைகளை மீண்டுமாக அபகரித்து கொள்ளும் முன்னிடத்திலிருந்து. அதனால தான் சொல்கிறாரு, ஸ்திரியே இதோ உன் மகன். திருச்சபையை பார்த்து சொல்கிறாரு, அதோ உன் தாய் என்று சொல்லி. நீங்களும் நானும் ஸ்திரீயின் வித்தாக இருக்கிறோம். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த 3வது வசனத்தில் பிசாசை பார்த்து சொல்கிறாரு, நீ நினச்ச முடிந்தது என்று சொல்லி, முடித்தது நீ அல்ல, முடித்தது யார்? நான் முடித்திருக்கிறேன். உன்னுடைய தலையை நான் நசுக்கியிருக்கிறேன். எத்தனாவது வசனம் அது? 6வது வசனம். முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்கிறாரு. நீ நினைக்கிற முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். உன்னுடைய அதிகாரமும் உன்னுடைய ஆளுகையையும் நான் முடித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய தோளா புழுக்கள், என்னுடைய திருச்சபை மீண்டுமாக வரும். அவைகள் உன்னுடைய ஆளுமையை மீண்டுமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இதை ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் பார்ப்போம். யாத்திரையாகமும் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பேன்களாய் போகும். தமிழ் அது பேன்கள் என்று எழுதவிட்டது. எபிரேய பாஷையிலே அதற்கு கேன், KANE என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா பொட்டுப்பூச்சி என்று சொல்வார்கள். இந்த மிருக ஜீவன்கள் மீதெல்லாம் ஒன்று பறந்து வந்து உட்காரும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? எங்கள் ஊர் பக்கத்தில் தெல்லுப்பூச்சின்னு சொல்லுவோம், உண்ணின்னு சொல்லுவோம், பொட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம். அந்த பொட்டுப்பூச்சிகள், இது பேன்கள், தலையில் இருக்கக்கூடிய பேன்கள் அல்ல, பறந்து செல்கிற ஒரு வண்டு ஜாதி. தொடர்ந்து வாசிப்போம். இப்போ புழுதி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பேன்களாக, பொட்டுப்பூச்சியாக மாறிவிட்டது. போதும் 10 வாதைகளில் நம்ம எத்தனை வாதைகள் பார்த்துருக்குறோம்? 2 வாதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செஞ்சார். அது என்ன அற்புதம்? ஆரோனுடைய கோலை போட்டோன்னா அது சர்ப்பமாக மாறியது. அந்த சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை விழுங்கி மீண்டுமாக கோலாக மாறியது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது வாதை என்னது? தண்ணீரின் மீது கோள்களை காட்டும்போது அது என்னாச்சு? இரத்தமாக மாறியது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னது? தவளைகள் என்னாச்சு? 3 இடங்களில், ஒன்று நதியின் மீதும், வாய்க்காலின் மீதும், குளங்கள் மீதும் காட்டும்போது 3 தவளைகள் வந்தது. அந்த தவளைகள் அநேக தவளைகளை உருவாக்கியது என்று சொல்லி. 3வது வாதை என்ன வாதைனா இந்த வாதை. என்ன வாதை? பேன்கள் அல்லது பொட்டுப்பூச்சி என்று சொல்லக்கூடிய இந்த வாதை. மற்ற வாதைகளுக்கும் இந்த வாதைக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மற்ற வாதைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, மற்ற வாதைகள்லாம் தவளை வந்துச்சு, தவளை அதுக்கப்புறம் மறிச்சிச்சு, எல்லாத்தையும் அழிச்சாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த வாதை முடிவுக்கு வந்தது என்று சொல்லி எழுதவில்லை வேதாகமத்தில். 2வது என்னென்னா, மந்திரவாதிகள் மற்ற 3 காரியங்கள், 2 வாதை, அதுக்கு முன்னாடி செஞ்ச அற்புதத்தையும் மந்திரவாதி யார்? என்னையும்.
இந்த 2 பேர் என்னே எம்ப்ரே என்கின்ற 2 நபர்கள் அவங்களும் என்ன செஞ்சாங்க? அந்த காரியத்தெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த அற்புதத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? வாசிப்போம் 19வது வசனம். இது தேவனுடைய விரல் என்றார்கள். தேவனுடைய விரல். தேவனுடைய விரல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அந்த மனிதர்கள் சொல்றாங்க, இவர் எதன் மூலமாக துரத்துகிறார்? பெயல்செபூலின் மூலமாக துரத்துகிறார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லூக்கால சொல்றாரு, நான் எதினால் துரத்துகிறேன்? தேவனுடைய விரல்களினால் துரத்துகிறேன். இதே சம்பவத்தை மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய விரல் என்று சொன்னால் யாரை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை. ஆவியானவரை, கர்த்தருடைய ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். 10 கட்டளையை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். மோசே சீனாய் மலைக்கு போய் யாரை பார்த்தார்? திரியேக தேவன்ல பரிசுத்த ஆவியானவரை பார்த்து அவர் மூலமாக எழுதப்பட்ட 10 கற்பனையை எடுத்து வருகிறார். அப்ப தேவனுடைய விரல். அப்ப இங்க இந்த 2 பேர் நபர்கள் சொல்கிறார்கள், எகிப்தின் மந்திரவாதிகள், இந்த செயல் யாருனால வந்துச்சு? தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானால செய்யப்பட்டபடினாலே இது எங்களால் செய்யக்கூடாத போயிற்று என்று சொல்லுகிறார்கள். இந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியல. என்ன செஞ்சாங்க? ஆரோன் என்ன செய்கிறாரு? கோலை எடுக்கிறாரு. எடுத்து என்ன செஞ்சாரு? புழுதியின் மீது அடிக்கிறார். புழுதி யாரை அடையாளப்படுத்துகிறது? மனிதனை, 2ஆம் ஆதாமை அடையாளப்படுத்துகிறது. ஆதியில் சொல்றாரு, சத்ருவானவன் மனிதர்களை வஞ்சித்து அவர்களை சாகும்படி பண்ண உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? மீண்டுமாக நீ மண்ணிலிருந்து நான் மனிதனை உண்டாக்கி அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் ஜீவாத்மாவாக வைத்திருந்தேன். நீ என்ன செஞ்சிட்ட? மீண்டும் மண்ணுக்கு கொண்டு வந்து விட்ட. இப்போ நான் என்ன செய்வேன்? அதே மண்ணிலிருந்து ஒரு மனிதனை நான் உண்டு பண்ணுவேன். அதுதான் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. ஆபிரகாமே, உன்னிடத்திலிருந்து ஒரு மனிதனை நான் எழுப்புவேன். வாசிப்போமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிப்போம். தூளை போல மாற்றுவேன். அங்கேயும் சொல்றாரு தூள்னா என்னது? இந்த ஏஃபர், மனிதனையாக மாற்றுவேன் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மணலை போலவும் பெருகச் செய்வேன். அநேக இடங்களில் கர்த்தர் சொல்றார், இந்த மணலை போல கொண்டு வருவேன். நீ மண்ணாக மாறிட்ட. இந்த மண்ணிலிருந்து ஒரு சந்ததியை நான் உண்டு பண்ணுவேன். அந்த சந்ததி யார் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இல்லை, 16. 3:16. 13 வாசிக்கிறீங்க, 16 வாசிக்கிறீங்க. ஆபிரகாமுக்கும் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ அந்த ஒரே ஒரு சந்ததி யார்? ஆபிரகாமின் மூலமாக சந்ததியிலே ஒரு மனிதனை உண்டு பண்ண பார்க்குறாரு. அந்த மனிதன் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை உண்டு பண்ணுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து
தன்னுடைய மாமிசத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் புசிக்க கொடுத்து அநேக தோளாக்களை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததி திருச்சபை. நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு உண்டு பண்ணியிருக்கிறார். புழுதி, மண், மணல் என்பதையெல்லாம் யாரை அடையாளப்படுத்துகிறது? மனிதனை குறித்து அடையாளப்படுகிறது. முதலாவது மனிதன் யாரு? ஆதாம். இரண்டாவது ஆதாம் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அடிக்க வேண்டும். முதல்ல பார்ப்போம் அதிகாரம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 17வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். பூமியின் புழுதியின் மீது அடித்தான். புழுதி யாரை அடையாளப்படுத்துகிறது? மனிதனை, ஆதாமை அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவது ஆதாம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அடிக்கும் போது யார் அடிக்கணுமா? ஆரோன் அடிக்கணும். ஆரோன் யாருக்கு அடையாளப்படுத்திருக்கிறான்? மனிதர்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கும் போதும் யார் ஒப்பு கொடுக்குறா? பிரதான ஆசாரியன் ரோமர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்குறான். இங்கே ஆரோன் அடிக்க வேண்டும். இங்கே பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். புழுதியிலே அடிக்கப்படும் போது என்ன வருமா? அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. எபிரேய பாஷையிலே H3651 அதிலிருந்து 54 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேன் என்கின்ற ஒரு பதம் இருக்கிறது. அந்த கேன் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒரு அர்த்தம் என்னன்னா பொட்டுப்பூச்சி என்று சொல்லி, இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம்னா ரைச்சஸ்னஸ், நீதி என்று சொல்லி. ஆரோன் புழுதியிலே அடிக்கிறார். இங்கே பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாவது ஆதாமை அடிக்க ஒப்பு கொடுக்குறான். அடித்த உடனே இங்கே என்ன நடந்துச்சு? ஆரோனிடத்தில் அநேக பொட்டுப்பூச்சிகள் வந்தது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி வந்தது. அவருடைய நீதியின் சால்வை மனிதர்கள் மீது வந்தது. அங்கே பொட்டுப்பூச்சி வந்து திரளான பிசாசின் காரியங்களுக்கு பூமியாக இருக்கக்கூடிய பார்வோனுடைய மனிதர்களையும் அவருடைய மிருக ஜீவன்கள் மீது அமர்ந்து கொண்டு இந்த பொட்டுப்பூச்சி என்ன செய்யுமா? இரத்தத்தை உரியும், மாமிசத்தை தின்னும். அது மாத்திரம் அல்ல, எலும்புகளையும் உருக்கக்கூடிய அந்த பூச்சி மனிதர்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொள்ளும். அப்படியாக பொட்டுப்பூச்சிகளாக திருச்சபையை தேவன் உருவாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சத்ருவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் எல்லா விதமான ஆளுமைகளையும் உரிந்து நீங்களும் நானும் திரும்ப எடுத்துக்கொள்ள நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சிலுவையில் நான் ஒரு தோளாவாக இருக்கிறேன். இந்த தோளா என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புசிக்க கொடுத்து அநேக தோளாக்களை உருவாக்குவேன். அந்த தோளாக்கள் ஒரு நாளில் நன்றாக அது என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பருகி புசித்து அது என்ன ஆகும்? தோளா புழுக்களாக மாறும். தோளா புழுக்களாக மாத்திரம் இருக்காது, அந்த தோளா புழுக்கள் அநேக தோளா புழுக்களை உருவாக்கும். அந்த தோளா புழுக்கள் பொட்டுப்பூச்சியாக மாறும். அந்த பொட்டுப்பூச்சிகள் என்ன செய்யும்? சத்ருவானவனுடைய சகல கிரியைகளையும் அழிக்கவும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்ருவானுடைய சகல கிரியைகளும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். திருச்சபைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் சத்ருவானுடைய சகல கிரியைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சிலுவையில் வந்தால் நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றியிருக்கிறார். அந்த சாபத்தை மாற்றியிருக்கிறார். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் சத்ருவினுடைய சூழ்ச்சியினாலே என்ன ஆயிட்டான்? மீண்டும் மண்ணாக மாறியிருந்தான். மண்ணாக மாறிய அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி அந்த மனிதனிடத்திலிருந்து அநேக தோளாப்புழுக்களையும் அநேக பொட்டு பூச்சிகளையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்களும் நானும்
தோலா புழுக்களாகவும் நீங்களும் நானும் பொட்டுப்பூச்சிகளாகவும் இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா, நம்மாலே அநேக தோலா புழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, சத்ருவாவுடைய சகல கிரியைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 8வது வசனம். பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல் அரித்து, பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். இந்த மூன்றாவது வாதை முடிவுக்கு வரவில்லை. ஏனென்று சொன்னால், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை வரைக்கும் இந்த காரியம் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அவருடைய இரகசிய வருகை வரைக்கும் திருச்சபை இந்த உலகத்தில் இருக்கும். நீங்களும் நானும் சத்ருவானவனோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் நானும் ஒரு சாதாரணமாக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனாலே உருவாக்கப்பட்டவர்கள். மனிதனை வஞ்சகமாய் சத்ருவானவன் ஏமாற்றி மீண்டுமாக மண்ணுக்கு கொண்டு போனானோ, அதே மண்ணிலிருந்து உண்டான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி, அவருடைய சரீரத்தையும் நமக்காக பிற்க கொடுத்து, உங்களையும் என்னையும் தோலா புழுக்களாகவும் பொட்டுப்பூச்சிகளாகவும் மாற்றியிருக்கிறார். இந்த உணர்வோடு கூட தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எழுந்து நிற்போமா?